டிஎன் செட் எக்ஸாம் 2025 டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் வெளியிட்டாச்சு. ஸோ இப்போ அவங்களுடைய மார்க்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 27/3/2025 கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் வந்துட்டு அவசரப்பட்டு யாரும் பண்ண வேண்டாம். நிதானமாக பொறுமையாக எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். கம்மிங் சண்டே, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இந்த 150 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் கீ அண்ட் எவிடன்ஸ் பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டு, எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் தவறு அப்படிங்கிறத பிடிஎஃபோடு நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப்கான லிங்கை கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த அப்ஜெக்ஷனை நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். அப்போ எல்லா கொஸ்டினுக்கும், அதாவது 1 to 150 பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே நம்ம வந்துட்டு இந்த அப்ஜெக்ஷன் என்னெல்லாம் கொஸ்டின்லாம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 27/3/2025 அது வரைக்கும் இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21 தான். அப்போ இன்னும் வந்துட்டு மோர் தென் 5 டேஸ்க்கு மேலே இருக்குது. அப்போ பொறுமையாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், அப்போ என்னென்ன மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அடுத்ததாக இந்த செட் எக்ஸாம் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ யாரெல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம், எந்தெந்த மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் தைரியமாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அண்டு குவாலிஃபிகேஷன், இந்த செட் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன், சேஃபர் ஜோன் அண்ட் கன்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் என்னென்ன, சேஃபர் ஜோனில் யாரெல்லாம் இருக்கா, கன்ஃபார்மாக யாரெல்லாம் குவாலிஃபை ஆகா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஜென்ரல் டேர்னுக்கு பார்த்தீங்கன்னா 180 அபோவ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து சேஃபர் ஜோனில் இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த 170 அபோவ் 180 160 மேலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 180 அபோவ் மேலே இருந்தீங்கன்னா சேஃபர் ஜோனில் இருப்பீங்க. 190 அபோவ் நீங்கள் வந்து மார்க் எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து குவாலிஃபை ஆயிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். வரக்கூடிய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ வந்து 180 அபோவ் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 180 அண்ட் 190 அபோவ் இருந்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஜென்ரல் கேட்டகரிக்காக இந்த மார்க்ஸ். இதுதான் இந்த ரிசர்வ்ட் கேட்டகரி. ரிசர்வ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 170 அபோவ் அவங்க வந்து கன்ஃபார்மாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் 160 அபோவ் சேஃபர் ஜோனில் இருப்பாங்க. 160 அபோவ் மார்க் எடுத்தாங்கன்னா சேஃபர் ஜோன், 170 அபோவ் எடுத்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வந்து ரிசர்வ்ட் கேட்டகரியில் கன்ஃபார்மாக அவங்க வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மார்க் எடுத்தவங்க இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக அவங்க படிக்கிறதுக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ இருந்தே படித்தா தான் எல்லா அந்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். அதாவது அங்கே 50 மார்க் வந்துட்டு அந்த ஒன் வேர்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், மற்றபடி எல்லாமே அங்கே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். அதாவது இந்த மொத்தமாக 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 8 கொஸ்டினில் 5 கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்டிவ். அதே போல் அடுத்த பேப்பர் 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் 5 கொஸ்டின், டோட்டலாக 10 டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து கொஸ்டின்ஸ் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நிறையா இதில் படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், ஸோ இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் நவ். அப்போ இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக நம்ம ஆல்ரெடியே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போவும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸஸில் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் நம்ம அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டெய்லி லைவ் கிளாஸு, அதுக்கப்புறமா அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா இந்த டிஎன் செட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா
அந்த நிறைய பேர் குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போது எந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்காக கொடுப்போம். சரிங்களா? அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஆஃப்டர் செட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறத கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், அதுக்கு வந்து எதுக்கெலாம் மார்க், எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்முடைய இந்த யூடியூப்பில் இருக்குது. அதில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதில் உங்களுக்கான இந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான இந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நம்முடைய வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிடலாம். ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிடலாம். சரிங்களா? அப்போது இந்த மார்க்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா சேஃபர் ஜோன் அண்டு கன்ஃபார்மாக நீங்கள் குவாலிஃபை ஆயிடலாம். அதாவது நம்பிக்கையோடு இருக்கலாம். ஏன்னா இதில் வந்து மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதில் வந்துட்டு கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் இந்த மார்க்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருக்கலாம். இல்லை அப்போது இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கிங் வந்து 27ஆம் தேதி இருக்குது. அதுக்கப்புறமா எப்படியும் ஒரு 1 வீக் கூட எடுப்பாங்க. ஸோ 1 வீக் எடுத்ததுக்கப்புறமா அந்த ரிசல்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ இந்த ரிசல்ட்ஸ் விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.